ஹாய். ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிஃபோர் எடுக்க நான் மறந்துட்டேன். நான் இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்டாண்டை வச்சு இதை வச்சு இது மேலே வந்து அந்த இதெல்லாம் ஸ்பூனு கரண்டி வைக்கிற அந்த இதெல்லாம் வச்சுட்டு அது கீழே வந்து நான் வந்து இந்த செலவுப்பட்டி புளி இதெல்லாம் வச்சிட்டு இருந்தேன் நான். பட் எனக்கு இன்னும் அது ஒரு மாதிரி கசகசான்னு இருந்துகிட்ருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இல்லை ஆமாம், அதுலேயே தான் நீளமாக வச்சு அதுக்கப்புறம் இந்த நைஃப் ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சுட்டு இது வச்சுட்டு இருந்தேன். இந்த ஆயில் இது வந்து இங்கே தனியாக நான் வச்சுட்டு இருந்தேன். ஒரு மாதிரி கசகசான்னு இருந்துச்சு. இப்போ தான் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னா அவங்க கன்னியாகுமரி மார்க்கெட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் இது வாங்கினேன். நான் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல குவாலிட்டி, செம்மையான, நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. அதே மாதிரி பக்கா பேக்கிங், செம்ம பேக்கிங்கில் வந்துச்சு. 2 நாளில் வந்துடுச்சு. அவங்க அனுப்பிச்சி வச்சு 2 நாளில் வந்துடுச்சு அது ஆக்சுவலாக. அதை விடுங்க, இது பார்ப்போம். அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேல் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் இது வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமந்தான். இந்த இடத்துல மேலே எனக்கு இதுக்கு மேலே ஒரு ரோ இருக்குது இல்லைங்களா, அதனால் இதில் வந்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். அதனால் ஏதாவது ரொம்ப எடுக்க முடியாது, சின்னது மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த கப்ஸு கமுத்தி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டீ கப்ஸு ஆக்சுவலாக பொண்ணு அதை வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கப்பு ஒரு 6 கப்பை இங்கே வந்து அப்படியே கமுத்திக்கலான்ருக்காங்க. அதுக்காக ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் நான். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது வந்து செலவு பெட்டி வந்து நான் 2 வச்சுருப்பேன் எப்பயும். ஒன்று பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். பாருங்கள், பட்டை கிராம்பு அதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒன்று வச்சுருப்பேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் வைப்போம் இல்லையா, ஜீரகம், மிளகு, இதெல்லாம் கடுகு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் நான். ஸோ இது 2மே இங்கே வச்சுட்டேன் நான். இதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து புளி வச்சுருக்கேன் நான். புளி நான் வந்து எப்போயாவது தானே எடுக்கிறோம், ரொம்ப அடிக்கடியெல்லாம் எடுக்கிறது இல்லை இல்லையா, அதனால் கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டேன். இதுக்கு பின்னாடி வந்து குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் அது ரீச்சபிள் கஷ்டம்தான், பார்க்கணும். குட்டி ஸ்பூன் அதிகமாக எடுப்போமா என்னன்றதை பார்த்துக்கிட்டு இதை வந்து பின்னாடி வச்சுட்டு அதை வேணால் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நைஃப் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் மட்டும் என்ன சொல்கிறது, ஸ்பேச்சுலாலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கரண்டி ஸ்பூனு இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் நான். அப்புறம் பெருங்காய டப்பா இங்கே வச்சாச்சு, அவ்வளோதான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த உப்பு, இது வந்து நார்மல் சாதா உப்பு. நான் அது வந்து மாவு அரைக்கிறதுக்கு மட்டும் போடுவேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இதுலேயே வந்து இந்து உப்புலேயே வந்து சால்ட், இது வந்து கல்லுப்பு. இப்போ தான் கழுவி வச்சுருக்கேன் போடுறதுக்காக வேண்டி. இந்த ஸ்பேஸ் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இந்த கேனிஸ்டர் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் வந்துச்சு, ஜஸ்ட் நோ டெலிவர் ஆச்சு. கழுவி வச்சுருக்கேன். டீ, காஃபி, சுகர் 3க்கும் சேர்த்து இது வாங்கியிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கு. இதில் தான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். செம்ம டைட்டாக நல்லாயிருக்கு. அதனால் கழுவி வச்சுருக்கேன் நான். இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். டீ, காஃபி, சுகர் 3ம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ட்ராயர் இருக்கு இல்லையா, புல் அவுட் ட்ராயரு, இதில் வச்சுருக்கேன் நான் 2 கேனிஸ்டரில் டீயும் சுகரும் வச்சுருக்கேன். காஃபி வந்து சும்மா தனியாக டப்பாவில் வந்து நான் அந்த பேக்கெட் போட்டு வச்சுருப்பேன். சரி, இப்போ இது 3 அங்கேயே வச்சுக்கலான்னு. இப்போ ஏன் இந்த மாதிரி வைக்கிறோன்னா, இண்டக்ஷன் வேறு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இண்டக்ஷனுக்கு வந்து இந்த பிளேஸை வந்து அலாட் பண்ணிட்டேன். இதுக்கு பக்கத்தில் நான் இந்த மனையை வந்து அங்கே வச்சுருந்தேன், அந்த கடைசியில் வச்சுருந்தேன். அதை எடுத்து இங்கே போட்டுட்டு இது வந்து ஆயிலுக்காக வச்சுருக்கேன் நான். ஆயில் பார்த்திங்கன்னா இதில் வந்து கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இது வந்து விளக்கெண்ணெய், இது வந்து தோசைக்காக வேண்டி ஸ்ப்ரேயர் ஆயில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நான் நார்மலாக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். பூர்ணாவோட ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அது ஊற்றி வச்சுருப்பேன். அதில் வந்து நம்ம எதாவது பொரிச்சிட்டு மீதி இருக்கும் இல்லையா, அதை ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த இது வச்சுருப்பேன் நான். அது சும்மா கொஞ்சம் தப்பலாம் ஏதாவது பொரிச்சிட்டு நம்ம ஊற்றி வைக்கிறோம்ல, அதுக்காக. அது சூட்டோடு அதில் ஊற்ற முடியாது இல்லையா, அதனால் அதை மட்டும் பொரிச்ச எண்ணெய் அதோடு கலக்க வேண்டாம், தனியாக அதுக்காக வச்சுருப்பேன்.
இங்கே பக்கத்துலேயே எப்போவுமே வந்து தண்ணி வந்து ஒரு இதில் வச்சுருப்பேன், எமர்ஜென்சிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு இது வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் சூசன், அது பேர் ரொட்டேட் ஆகும்ல, ஆயிலுக்குமே அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி தான், அது மாதிரி தான் வச்சுருக்கேன். நம்ம வேணுங்கிறத நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உட்டன் ஸ்பேச்சுலா, இந்த ஆகப்பை இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் உட்டன். இது வந்து உங்களுக்கு தான் தெரியும்ல, இது ஒரு செட் ஆஃப் அப்படியே வாங்குவோம் இல்லையா, அது வந்து இதில் இருக்குது. தென் இதில் வந்து கப்ஸு, அது தனியாக இங்கே வச்சிட்ருந்தேன். இப்போ இதுலேயே இடக்குன்றதுனால இதுலேயே இங்கேயே வச்சாச்சு. இங்கே பக்கத்தில் சும்மா ஒரு இது போட்டு வச்சுருக்கேன், சாப்பாடு செய்து எடுத்து வைக்கிற மாதிரி. பட் அது தேவைன்னா வச்சுப்பேன், இல்லைன்னா இல்லை. என்னோடய கட்டிங் போர்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு வந்து ஹோல் இந்த இடத்துல, அந்த பக்கம் டைனிங் ஹால் இல்லையா, அதுக்கு வந்து இதோ சர்வ் பண்ணவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நான் என்னென்னா நார்மல் டேஸில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, டைனிங் டேபிளுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் சும்மா அப்படியே கொண்டு வச்சுப்போம்ல. அதனால் இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன், டஸ்ட் ஏதாவது வரும்ன்றதுனால இந்த இது வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதுலேயே நான் கட்டிங் போர்டை வந்து இங்கே வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இங்கே வந்து இது வச்சுருக்கேன், அந்த என்ன இதெல்லாம் இடிப்போம்ல, அந்த இது வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா உள்ளே தூசி விழுந்துடும் சொல்லிட்டு இப்படி மூடி வச்சுருப்பேன். ஓகே, ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து ரைஸ் குக்கருக்கு ஒரு பிளேஸ் தேவைப்பட்டதா, அதனால் இதை இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ இது மேலே ரைஸ் குக்கர் வச்சாச்சு. இல்லைன்னா இங்கே தனியாக வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரைஸ் குக்கருக்கும் இதே பிளேஸு. இந்த கெட்டில் வந்து நான் அங்கேயே வச்சுருந்தேன், பக்கத்துலேயே வச்சுருந்தேன் அங்கே இதுக்கிட்ட. அது என்னென்னா கெட்டில் போடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் இண்டக்ஷன் போடும்போது மாற்றி மாற்றி போட வேண்டியதாக இருக்குது. அதனால் கெட்டில் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன், இந்த இதில் வந்து ஸ்டாண்டில் வச்சு இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டேன். ஆல்வேஸ் மிக்ஸி வந்து எனக்கு இந்த கார்னரில் இங்கே இடத்துல தான் இருக்கும், ஏன்னா இங்கே ப்ளக் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இதில் இருக்குது. மிக்ஸி எப்போயாதானே போடுறோம், அதனால் கெட்டில் வந்து இதில் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ தான். இந்த ஒரு சைடு கார்னர் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு செவருலேருந்து மேடையிலேருந்து எல்லாத்தையும் சோப்பு போட்டு எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு எல்லாமே கழுவி இன்றைக்கி வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலி இப்போது அன்றைக்கி சொன்னேன்ல வெங்காய தொக்கு போட்டேன்னு, இன்றைக்கி தக்காளி தொக்கு போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது எனக்கு, அதுவும் பவர் பின் இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல தான் நான் வந்து இது வச்சுருக்கேன், ஏர் ஃப்ரையர் வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையர் பக்கத்துலேயே வந்து கிரைண்டர் வச்சுருப்பேன், கிரைண்டர் கவர் வந்து துவைக்க போட்டிருக்கேன், கிரைண்டர் வச்சுருப்பேன். இது ரெண்டும் ஒட்டி ஒட்டி தான் வச்சுருப்பேன். இந்த வாட்டர் பாட்டில் பேஸ்கெட் வந்து அந்த பக்கம் வச்சுருப்பேன். இப்போ அதை வந்து இந்த பக்கத்துக்கு மாற்றிக்கிட்டேன். அதேமாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்டையும் இங்கே ஏர் ஃப்ரையர் மேலேயே கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறமா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவன் வந்து எப்போயுமே கீழே இருக்காது. இந்த மாதிரி நான் வீடு கட்டும் போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராடு கொடுத்து 2 பக்கமும் ராடு கொடுத்து, ராடு மேலே இது வந்து கிரானைட் கல் போட்டு அது மேலே நான் வந்து அவன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வாட்டர் ஃபில்ட்ரு, அவ்வளோதான். அப்புறம் இந்த பக்கம் சிங்க் வந்துடும். ஸோ ஓவரால் என்னோடய கிச்சன் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. கேனிஸ்டர் வைக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ஃபில்டர்லேருந்து வர தண்ணி வந்து கீழே போக விட மாட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு டப்பு வச்சு இந்த டப்புக்குள்ளே வந்து நான் இதை போட்டு வச்சுருப்பேன். அந்த தண்ணியை நான் பிடிச்சி கொண்டு போய் செடிக்கு ஊற்றுறதுக்கு நான் எடுத்து கொண்டு வச்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி அவ்வளோ தண்ணி எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிவிட்டு இது நிரம்ப நான் கொண்டுட்டு போய் செடிக்கு ஊற்றிடுவேன். அவ்வளோதான். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இங்கே வந்து ஜிங்க்கு, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.